பெரும்பாலான நடுத்தர வயசுல என்ன யோசிக்கிறாங்கன்னா, 40 வயசு ஆயிட்டது, சின்ன வயசுல இருந்து நாம பார்க்காத போராட்டம் இல்ல, நிறைய அவமானம், அலட்சியம், வெற்றி, தோல்வி, சின்ன சின்ன சக்சஸ், கஷ்ட காலத்துல இருந்தெல்லாம் மீண்டு வந்திருக்கோம். ஆனாலும் என்னமோ தெரியல, ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமையல, ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நினைக்கிறவங்களா நீங்க? உங்களை நீங்க லக்கியா நினைச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நடுத்தர வயதுல மேஜரா பாதிக்கப்படுற 3 முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, ஹெல்த் இஷ்யூஸ் இந்த வயசுலதான் ஒன்னொன்னா ஸ்டார்ட் ஆகும். 2வது, பொருளாதார ரீதியா ரொம்ப நெருக்கடிகள் ஜாஸ்தியா இருக்கும், கடமைகள் ஜாஸ்தியா இருக்கும். 3வது, சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப டஃபா இருக்கும். இந்த 3 வகையான விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம லைஃப் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனா இந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாததுக்கான காரணம் நம்மளுடைய பழைய காலத்து நினைவுகள், கவலைகள், தோல்விகள், இதையே தொடர்ந்து ரிப்பீட்டா மைண்டுக்குள்ள வந்து பேட்டர்ன் ஆகிருக்கும். இதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரணும்? இதுல இருந்து மீண்டு வரணும்னா அதனுடைய பேசிக் சயின்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இந்த பிரெயினுக்குள்ள நம்மளோட கவலை, துக்கம், சோகம், சந்தோஷம் எல்லாத்துக்கும் ஒரு இருப்பிடம் இருக்கு. எமோஷனலுக்கு இருப்பிடமா அமிக்டலா, பழைய நினைவுகள் எல்லாம் பத்திரமா சேமிச்சு வைக்கிறதுக்காக ஹிப்போகாம்பஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லிம்பிக் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அடங்கியிருக்கு. இது எங்க இருக்குன்னா பிரெயினோட நடுப்பகுதியில் இருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிரெயின் சயின்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய உணர்வு நம்மளை தாண்டி வெளிவராம நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். இது நடுத்தர வயதுல நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லிம்பிக் சிஸ்டத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க்ல கொடுத்துருக்கேன், முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.